الحمد لله على كل حال. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعترت العوالم بطيب ذكره ورياه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். நாம் எல்லாம் இன்றைக்கு 75வது குடியரசு தின விழாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் 2 விஷயங்களை நாம் கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் வாழ்வது என்பது பயத்திற்குரிய வாழ்க்கையாக ஆகிவிடும். வரக்கூடிய தேர்தலில் நாம் நல்லவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். மத்தியில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதே நிலை தொடர்ந்தால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களினுடைய வாழ்க்கை என்பது பயமுள்ள வாழ்க்கையாக, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஏராளமான நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது நிம்மதியான வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை. இதை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயமில்லாத வாழ்வை கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம் அத்துணை பேருக்கும் பயமில்லாத வாழ்வை தந்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயமுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் நிம்மதியாக தொழ முடியவில்லை, நிம்மதியாக அவர்கள் மார்க்க விஷயங்களை பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. ஒரு பயமுள்ள வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பயமில்லாத வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹு தஆலா லிஈலாஃபி குரைஷ் என்கிற சூறாவில் சொல்லி காட்டுகிறான். லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் அந்த மக்கள் பயமில்லாமல் காபாவினுடைய ரப்பை வணங்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு நாம் பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் நாம் நிம்மதியை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இஸ்லாமியர்களுக்கு ஆரம்ப காலகட்டம் பயமுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் அதன் பிறகு மக்காவில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் கிடைத்து விட்டால் அவனுக்கு ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்ததை போன்று என்பதாக சொன்னாங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி. யார் உங்களில் ஒருவர் வாழ்கிற போது எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நிம்மதியாக வாழுகிறீர்களோ, நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு கிடைத்து விடுகிறதோ, முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி,
உடலில் ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறதோ, இந்த கூத்து யோமிஹி அன்றைய நாளினுடைய உணவு கிடைத்து விட்டால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா அவருக்கு ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்ததை போன்று. வாழ்க்கையில் இந்த மூன்று ரொம்ப அவசியம். பயமில்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை, அன்றைய நாளினுடைய உணவிற்கான தேவை. இந்த மூன்றும் கிடைத்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்ததை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த மூன்றையும் நமக்கு நசீபாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான துஆவை கற்றுத்தருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்க்கிற போது நாம் இந்த துஆவை ஓதுவதை விட்டு விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்க்கிற போது அந்த பிறையுடைய நாளில் இந்த துஆவை ஓதுவார்கள். பிறையை பார்த்து ஓதுவார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி, யா அல்லாஹ் இந்த மாதம் இந்த பிறையை பாதுகாப்பானதாக, இந்த மாதத்தை பாதுகாப்பு மிக்கதாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக என்று பிறையை பார்த்தவுடன் துஆ செய்வார்கள். அது மட்டுமல்ல, வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி, யா அல்லாஹ் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் தரக்கூடியதாக இந்த மாதத்தை ஆக்கி வைப்பாயாக. ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வ கைரின், என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனுமாகிய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான், நேர்வழியும் நல்லதையும் அல்லாஹ் நமக்கு காட்டுவானாக என்பதாக பிறையை பார்த்தவுடன் துஆ செய்வார்கள். இந்த துஆவினுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். அல்லாஹ்ட்ட ஃபஸ்ட்டு முதல் மாதத்தினுடைய துவக்கத்தில் பாதுகாப்பை கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயும் பாதுகாப்பை கேட்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நாம் ரமலானில் மட்டும்தான் என்ன செய்வோம்? பிறையை பார்ப்போம். ஈதுடைய நாட்களில் பிறையை பார்ப்போம். ஒவ்வொரு மாதத்திலேயும் பிறையை பார்த்து யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை கொடு என்று ரப்பிடத்திலே நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரிலே அவர்கள் இந்த ஊருக்காக வேண்டி, மக்காவிற்காக வேண்டி செய்த துஆவை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். வஇது கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன், யா அல்லாஹ் இந்த ஊரை பயமில்லாத ஊராக ஆக்கி வைப்பாயாக என்று மக்காவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். அவங்க செஞ்ச முதல் துஆ மக்காவிற்கு பயமில்லாத வாழ்வைத்தான். அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் நசீபாக்குவானாக. இந்தியாவில் நசீபாக்குவானாக. தமிழ்நாட்டில் அல்லாஹ் நசீபாக்குவானாக. பயமில்லாத வாழ்க்கை. இன்றைக்கு என்ன நடக்கும் என்கிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சட்டத்தை கொண்டு வர போறான், எதை செய்ய போறா என்கிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயமில்லாத வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். அதை ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். பயமில்லாத வாழ்வை தருபவன் அல்லாஹ். அல்லாஹ் மட்டும் தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவதற்கு சொந்தக்காரன். எனவே அவனிடத்திலே கேட்க வேண்டும். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீண்ட நெடிய வரலாறு. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரிந்திருக்கிறார்கள். 40 வருடங்கள் பிரிந்திருக்கிறார்கள். 40 வருடங்களுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைச்சராக எந்த ஊரில் பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோ அந்த ஊருக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தினர்களோடு வருகை தருகிறார்கள். வருகை தருகிற போது அவர்களுக்கு ஒரு பயம். இந்த ஊரில் நிம்மதியாக இருக்க முடியுமா, பயமில்லாமல் இருக்க முடியுமா என்கிற அச்சம் ஏற்படுகிற போது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித் தருகிறார்கள். ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அபவைஹி ஃபகால துகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினின், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இந்த ஊரில் இருக்கும். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். பயந்த போது உங்களுக்கு பயமில்லாத வாழ்க்கை இந்த ஊரில் கிடைக்கும் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்தில், பெற்றோரிடத்தில், சகோதரிடத்தில் சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅ்ஜிஸா, அவர்கள் கையிலே குச்சியை வைத்திருப்பார்கள், கீழே போடுகிறார்கள், பாம்பாக மாறுகிறது. நீங்கள் பயமில்லாமல் பிடியுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வன் அல்கி அசாக ஃபலம்மா ரஆஹா தஹ்தஸு கஅன்னஹா ஜானு வல்லா முத்பிரா,
அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், பயமில்லாமல் உங்களுக்கு நாம் வாழ்வை தருவோம், பயப்படாம பிடிங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மீண்டும் அதை பழைய நிலைக்கு நாம் மாற்றி தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பயமில்லாத வாழ்க்கை என்பது மிக முக்கியமான அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் பயம் ஏற்படுவதற்கு 2 காரணங்கள். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் 2 காரணங்களை பதிவு செய்கிறான். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். இந்த 2 காரியங்களை நாம் கையில் எடுத்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். முதலாவது காரியம், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிகுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். 6வது சூரால 82வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் ஈமான் கொண்டு அநியாயத்தை கொண்டு அதை கலந்து விடாமல், ஈமான்ல அநியாயம் கலந்து விடக்கூடாதாம். இதற்கு என்ன விளக்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லுல்ம் என்பதற்கு இந்த இடத்தில் ஷிர்கே ஹஃபி என்பதாக, ஷிர்க் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. ஈமானோடு இணை வைப்புதல் கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விடாமல் இருந்தால், ஈமானோடு இணை வைக்குதல் இல்லாமல் இருந்தால் அவர்கள்தான் நிம்மதியானவர்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்கள்தான் நிம்மதி உள்ளவர்கள். வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஷிர்க்குனா நம்ம 2 வகையான இணை வைக்குதல் இருக்கிறது. வெளிப்படையாக விக்கிரகங்களை வணங்குவது, இதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கியாமத் வரைக்கும் முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, நம்மை பாதுகாப்பானாக. 2வது வகையான ஷிர்க் ஒன்று இருக்கிறது, ஷிர்கே ஹஃபி. இதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லித்தரப்படுகிறது. இன்றைக்கு ஆன்மீகம் என்றாலே பல நபர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அதை போதிப்பதாக நாம் புகுத்துவதாக நினைக்கிறார்கள். ஆன்மீகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுத்தால் தான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை. உங்களுடைய அமல்கள் கபூலாக வேண்டுமா? இஹ்லாஸ் வேண்டும். உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? இஹ்லாஸ் வேண்டும். அதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வலிமார்களை குறித்து திருக்குர்ஆனில் பேசுகிறான். நிம்மதியாக வாழ்ந்தாங்க, கவலை இல்லாமல் பயமில்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லவா. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுக்கென்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கிற உறுதியான ஈமான் வந்துவிட்டால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. யார் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வை கொண்டு மட்டும் தான் அனைத்தும் நடக்கிறது என்கிற உறுதியான ஈமான், அது வலிமார்களுக்குள்ள ஈமான். அப்படிப்பட்ட அந்த வலிமார்களுக்குள்ள ஈமான் நம்மிடத்திலே வர வேண்டும். ஆன்மீகம் வர வேண்டும். ஆன்மீகத்தை கையில் எடுக்க வேண்டும். அதுவரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. ஆன்மீகத்தை கையில் எடுத்தால்தான் நம்முடைய இபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஆன்மீகத்தில் நாம் நுழைந்தால்தான் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்கிற பயம் வந்துவிட்டால் எந்த விதமான பாவமான காரியம் இருக்காது. அல்லாஹுக்கு பிடிக்காத எந்த வார்த்தைகளை பேச மாட்டோம், அல்லாஹுக்கு பிடிக்காத எந்த விதமான பார்வைகளை பார்க்க மாட்டோம், அல்லாஹுக்கு பிடிக்காத எதையும் நாம் கேட்க மாட்டோம், எந்த செயலும் செய்ய மாட்டோம். அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நாம் ஆட்சியை கொடுத்தோமோ அதுபோல உங்களையும் ஆட்சியாளர்களாக ஆக்குவோம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 24வது ஆயத்திலே 24வது சூராவில் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅதல்லாஹுல் லதீன ஆமனு, அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல் செய்கிறார்களோ லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். கமா யஸ்தக்லிஃபன்ன மின், முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்ததை போல, கமா இஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம்,
நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் இறைநேசர்கள் எப்படி அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதுபோல ஆட்சி பொறுப்பு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்துகிறார். சாலிகான அமல் எப்பொழுது செய்வதற்குண்டான ஆசை வரும்? நமக்கு என்று ஒரு நேர்வழி காட்டுவதற்கு ஒரு நபர் தேவை, ஒரு உஸ்தாது தேவை, ஒரு ஆலிம் தேவை, ஒரு ஷேக் தேவை. அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. ஆன்மீகத்தோடு நாம் அந்த பாதையில் நாம் நடக்க ஆரம்பித்து விட்டால் எப்படி இறைநேசர்கள் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நசீபாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டாவதாக திருக்குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். நாம் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் பயமுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருவோங்கிறான் அல்லாஹ். வலரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹு தஆலா ஒரு ஊரை உதாரணமாக சொல்லி காட்டுறான். கானத்து ஆமினத்தன் முத்தும இன்னத்தன், அந்த ஊரில் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. எந்த விதமான பயமோ கவலைகளோ துக்கங்களோ இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஊர்வாசிக வாழ்ந்தாங்க. யதீஹா ரிசுகுஹா ரகதா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரிசுக்கை கொண்டு வந்து கொடுத்தான். மின்குல்லி மகான், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ரிசுக்கை கொடுத்தான். ஃபகஃபரத், அவர்கள் என்ன செஞ்சாங்க? குஃபுர் செஞ்சாங்களா? இந்த வார்த்தைக்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்று அர்த்தம். ஃபகஃபரத், அவர்கள் மறுத்தார்கள். மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாளும் ஏராளமான நிஅமத்துகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? நன்றி செலுத்தினால் அவன் கொடுத்த நிஅமத்துகள் தொடரும். நிஅமத்துகள் தொடர வேண்டும் என்று சொன்னால் நன்றி செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபகஃபரத் பி அன்உமில்லாஹி ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், அவர்கள் நன்றி செலுத்தாததின் காரணமாக அவர்களுக்கு பயம் என்கிற ஆடையை, பசி என்கிற ஆடையை நாம் அவர்களுக்கு சுவைக்க செய்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஆன்மீகம் இருக்க வேண்டும், நன்றியும் செலுத்த வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் பயமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். பயமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். எனவே பயமில்லாத வாழ்க்கைக்கு நாம் அத்துணை பேரும் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு பயமில்லாத வாழ்க்கைக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்களிடத்தில் இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கணுங்கிறான் அல்லாஹ். எதிரிகளை எதிர்கொள்வதற்கு என்னென்ன வலிமைகள் எல்லாம் தேவையோ அத்துணை வலிமைகளையும் நாம் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 8வது சூராவிலே 60வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைரி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும், அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் எதிர்கொள்வதற்காக. இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் எதிர்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிற குதிரைகளை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த காலத்தில் போர் செய்வதற்கு குதிரைகள் தேவை கிடையாது. இப்பொழுது நம்ம அட்வான்ஸாக போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எதுவெல்லாம் போருக்கு தேவையோ அவை அத்துணையும் நாம் முன்கூட்டியே தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்முடைய முதல் விரோதி ஷைத்தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சைத்தானை குறித்து அவன்தான் பகிரங்கமான விரோதி என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அவனை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸான சாலிகான அமல் செய்யணும். சாலிகான அமல் செய்வதற்கு ஒரு ஆன்மீக நபர் தேவை, ஒரு குரு தேவை, ஒரு ஷேக் தேவை. அப்பொழுதுதான் நாம் இஹ்லாஸாக நாம் அமல் செய்ய முடியும். நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். எந்த நேரத்தில் யாரை ஷைத்தான் வழிகெடுப்பான் என்று தெரியாது. சக்கராத்து நேரத்தில் ஈமானை பல நபர்களுக்கு பிடுங்கி இருக்கிறான். சில வார்த்தைகளை சொன்னால் சில சமயங்களில் ஈமான் போய்விடும். அப்படியெல்லாம் போயிருக்கிறது. எனவே நாம் சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து, சைத்தானுடைய தீங்கிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆன்மீகம் கட்டாயம் தேவை.
கௌசுலால முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா சுரஹுல் அசீஸ் அவங்கள்ட்ட வந்தான். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒளி போன்ற தோற்றத்தில் வந்தான். நீங்கள் தொலை தேவையில்லைன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி விரட்டினாங்க. ஆன்மீக தலைவர்களை அவன் வழிகெடுப்பதற்கு பல முயற்சி செய்திருக்கிறான். பல வருடம் தவம் கடந்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களை ஒரு நிமிடத்தில் அவன் வழிகெடுத்திருக்கிறான். எனவே ஷைத்தானை அவனுடைய தீங்கிலிருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் ஆன்மீகம் தேவை என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதியான வாழ்க்கைக்கும் சரி, எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் சரி, ஆன்மீகம் தேவை என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இஹ்லாஸாக நாம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அமல்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால், நாம் நமக்கென்று ஒரு சேகை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். நமக்கென்று ஒரு ஆன்மீக வழிகாட்டியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம எதையும் கற்றறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கலாம்? கிதாபுலாம் இருக்குது, புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கலாம். செய்யலாம். முறையாக செய்ய முடியுமா? இன்னைக்கு வீட்டில் என்ன செய்கிறாங்க? எத்தனையோ பெண்கள் என்ன செய்கிறாங்க? யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க. நல்லாவா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையும் பார்த்து செய்யலாம். ஆனால் சொல்லிக் கொடுப்பதற்கென்று ஒரு நபர் தேவை. அதை முறையாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஆன்மீக நபர்கள், சேகுமார்கள், வலிமார்கள் தேவை. அப்பொழுது நம்ம ஷைத்தான் வழிகெடுக்கிற போது அவனுடைய தீங்கிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். எனவே நிம்மதியான வாழ்விற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற 2 விஷயங்கள்: இஹ்லாஸான முறையில் அமல் செய்வது, சிறுக்கு வைக்காமல் இருப்பது. சிறுக்கு என்று சொன்னாலே அல்லாஹுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குதுங்கிறத நம்பணும். அதுதான் ஆன்மீகம், வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹு தாலா நமக்கு என்ன செஞ்சிடான்? எல்லாம் எனக்கு சொந்தமானது என்பதை நினைத்து கொண்டிருக்கிறோம். எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. இதை விளங்குற பேர் தான் ஆன்மீகம். எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, குவ்வத் எனக்கு சொந்தம் இல்லை, பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு சொந்தம் இல்லை, பேசக்கூடிய பேச்சாற்றல் நமக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இதை விளங்காமல் நாம் செய்வதாக நினைத்து கொண்டிருந்ததின் காரணமாகத்தான் நமக்கு தோல்விக்கு மேல் தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நேரத்தில் சரியான முடிவை, தீர்க்கமான முடிவை நாம் எடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான எதிரிகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் அப்படி வணங்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அத்துணை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதா.